ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட நான் செஞ்ச சில கேக் டிசைன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக் நான் பண்ணும் பொழுது நானே ஒரு பிகினர் தாங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லை. நான் இந்த வீடியோ கூட லாஸ்ட்டில் நான் செஞ்ச சில கேக் டிசைன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் நான் ஒரு பிகினர் ஸ்டேஜில் தாங்க செஞ்சேன். ஆல்ரெடி உங்கள் கூட நான் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கில் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்ச கேக்கில் இருந்து, அதாவது ஒவ்வொரு ஃப்ளேவரும் நான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ரெட் வெல்வெட், பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளேவரும் நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அதனோட டிசைன்ஸும் நான் இங்கே கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் பண்ணும்போது எனக்கு விப்பிங் க்ரீம் லாஸ்ட்டாக டிசைன் பண்ணும்போது மெல்ட் ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. அதனால் என்ன டிசைன் போடுறதுன்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளோரல் டிசைன் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக விப்பிங் க்ரீம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே அந்த டிசைன் நல்லா ஒரு பைப்பிங் பண்ணும்போது அந்த டிசைன் நல்லா வராது. ஸோ இதில் ஃப்ளோரல் டிசைன், அந்த மாதிரி டைமில் ஃப்ளோரல் டிசைன் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிரும். ஸோ அப்படி தான் நானும் இந்த கேக்கில் நான் ஃப்ளோரல் டிசைன் போட்டிருந்தேங்க. இது நான் பிகினிங் டைமில் நான் செஞ்ச கேக்கு. ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த கேக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டராக நான் வெளியில் கொடுத்துருந்தேன். வெண்ணிலா ஃப்ளேவர்டில் 1 kg கேக்குங்க. ஹோம் பேக்கர்ஸ் யாராவது இங்கே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிகினிங் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரௌனிஸ் எல்லாம் செஞ்சு கொரியர் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொக்கோ பவுடர் ஆகட்டும், சாக்லேட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே பண்ண கேக் டிசைன்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னு. இது டோரேமான் டிசைனுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணேன். இது சாக்லேட் ஃப்ளேவரில் 1 kg கேக்கு. அடுத்து ஒரு கஸ்டமைஸ்டு பர்த்டே கேக்குங்க, பட்டர்ஃப்ளை டிசைனில். இதுவும் பைனாப்பிள் ஃப்ளேவரில் 1 kg கேக் தான். நம்ம ப்ரௌனிஸ் எல்லாமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. அது மட்டும் இல்லை, மில்லட் ப்ரௌனிஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு பிடிச்ச கேக் டிசைன் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.